எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை கடை வச்சுருக்கோம். அந்த மளிகை கடை பேர் பார்த்திங்கன்னா ராசி மளிகைன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிச்சியில் தான் வச்சுருக்கோம். எந்த வருஷம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் மாதம் வச்சது. இப்போ கரெக்டாக இந்த நவம்பர் மாதத்தோடு கணக்கு பண்ணும்போது கரெக்டாக 3 வருஷம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2.25 வருஷம் தான் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கடை என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பாதி இடம் பார்த்திங்கன்னா மணல் இருக்கும், பாதி இடத்துல சிமெண்ட்டு தரை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட்டு தரை போட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வலைக்கூண்டு மாதிரி அடைச்சி டோர் வந்து லாக் பண்ணுற மாதிரி எனி டைம் எப்போ வேணாலும் கடையை வந்து அடைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம டக்குன்னு அடைச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி கதவு வந்து ஃபுல்லாக வச்சுட்டோம். இது வந்து நான் 2.25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. கடை ஸ்டார்ட் பண்ணப்போ கடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி ஸ்டாண்டு வச்சு காய்கறிலாம் வச்சுருப்போம். இந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கார்பெண்டர் வச்சு கடைக்காக கடை திறக்கும் போது கார்பெண்டர் வச்சு அடித்தது தான். நம்ம ராசி மளிகை கடை பார்த்திங்கன்னா நல்ல மெயினான இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் கடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அது வந்து கொஞ்சம் லைட்டாக கடையை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை கட்டுறதுக்காக நம்ம கடைக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரை அப்படி கொஞ்சம் வந்து பக்கத்தில் மாற்றி வைக்க போகிறாங்க. இப்போ அதுக்கான வேலை தான் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ வச்சுட்டாங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பழைய 2 டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துருவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துட்டாங்கன்னா நம்ம கடை பார்த்திங்கன்னா நல்லாவே பார்வையாயிரும். இப்போ கடை உள்ளார எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கடைக்குள்ளே என்ட்ரானோன்னே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த இடத்துல பிஸ்கட்டு, பவுடர் டப்பா எல்லாமே இருக்கும். இந்த ராக்கையில் வச்சுருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்கோம். இந்த மூட்டையில் இருக்கிற ஜாமான் இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, வெல்லம், இந்த பயறு வகைகள் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் ஜீனி, அரிசியெல்லாம் கூட கீழே வச்சுருப்போம். அரிசியை தவிர மற்ற எல்லா திங்ஸையுமே பார்த்திங்கன்னா நம்ம 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு கவரில் வந்து பேக் பண்ணிடுவோம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்குற சமயத்தில் நம்ம பேப்பர் எடுத்து பொட்டலம் போட்டு கட்டி கொடுத்துட்ருக்காம இந்த மாதிரி பேக்கெட் போட்டோன்னா நம்ம டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ராக்கிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இடம் வந்து எக்ஸ்ட்ராவே விட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மள்ட்ட தேவையில்லாத திங்ஸு, அட்டைப்பட்டி, கவரு, இந்த பை எல்லாமே கிடைக்கும். அதை வந்து நம்ம கடையில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக கஜகஜன்னு வைக்காமல் பேக் சைடில் வந்து போட்டுருவோம். இந்த ராக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுக்கி வைக்கிற திங்ஸ் வந்து கஸ்டமரை அப்படி கவர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்து அடுக்கி வைக்கணும். அது வந்து ஒரு தனி கலைன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவில் இருக்கிற அந்த ராக்கையில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இந்த அடுக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுக்கும் போது நம்ம கைப்பட்டாவே டக்குன்னு அது எல்லாமே சரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். நான் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிருக்க சமயத்தில் ஏதாவது எனக்கு பொருள் தேவைப்படுதுன்னு எடுக்கிறதுக்காக தான் எடுப்பேன். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே கொட்டிடும். ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கடை வாங்கினப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த திங்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடைக்கு வந்து கொண்டுட்டு வரல. எல்லாமே வந்து புதுசாக தான் வந்து வாங்கி வச்சோம். இப்போ கடையில் நிற்கிறது யாருன்னு பார்க்குறீங்களா? என்னை பெற்ற தகப்பன் தான் நிற்கிறாரு, எங்கள் அத்தா தான் நிற்கிறாரு. இந்த எம்டியாக இருக்கிற ரேக்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் இந்த கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த ஜாமான்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக்கெட் பண்ணி இந்த ஃப்ரீ டைமில் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருவாங்க. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் கேட்குற பொருளை நம்ம இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துட்டாவே அதிகமான கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற பொருள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அதை எழுதி வச்சுட்டு முக்கியமாக வாங்கி வச்சிடணும். அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து வியாபாரம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம கடையில் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணதுனால இந்த மல்லி புதினாலாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல வாடிடுமேன்னு சொல்லிட்டு தான் கீழெல்லாம் வச்சுருக்கோம். தண்ணி பாட்டில், ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கூலிங்காக வேணும்பாங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். கூலிங் இல்லாமல் கேட்குறவங்களுக்காக பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்கோம். மளிகை கடை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேக் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே நம்ம வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் திங்ஸ்லாம் கீழே வச்சுருப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் வந்து அப்பப்போ டெய்லிக்கும் வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துட்டே இருப்பாங்க. புது ஸ்டாக் தான் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம டக்குன்னு ரேக்கில் வந்து அடுக்க முடியாது. வந்த திங்ஸை அப்படியே வந்து கீழே தான் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம கடையில் இருக்கிற இந்த லூஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்ம வாங்கி எப்போதுமே சேல்ஸ் பண்ணுவோம். ஏன்னா செகண்ட் குவாலிட்டிலாம் வாங்கும்போது சீக்கிரமாகவே வண்டு பிடிச்சிரும். இப்படி ஜாம்னு நல்லா நடந்துட்டு இருந்த கடை சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால கடையை வந்து கொடுக்கலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். அல்லாஹ் வந்து என்ன நாடி இருக்கான்னு தெரியல. அல்லாட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். எது நன்மையானதோ அதை சிறப்பானதை தாடலான்னு. அல்லாஹ் இன்ஷால்லா நன்மையானதே தருவான்னு நானும் துவா செய்கிறேன். இன்ஷால்லா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக கண்டிப்பாக நிறையா துவா செய்யுங்க. தேங்க்யூ.